இப்போ சங்கீதா ஹோட்டல், சரவண பவன், இப்போ அடையார் ஆனந்த பவன் இந்த மாதிரி ஹோட்டலுங்கெல்லாம் வந்து போய் சாப்பிட போனோம்னாக்கா, இப்போ மத்தியான சாப்பாடுக்கு நம்ம போனோம்னாக்கா, அங்க சார்ஜ் பண்ற ரேட் என்னன்றது வந்து பொதுமக்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் வந்து அங்க சாப்பிட மாட்டாங்க. லோக்கல் கடையில கூட சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ அங்க போய் ஒரு நாள் நான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அங்க போனாக்கா, அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண ஒரு ஆந்திரா மெஸ்ல ஒரு ₹100 சாப்பாட்டுக்கு வந்து அன்லிமிட்டெட் இருக்குது. இப்போ இவங்க கிட்ட அன்லிமிட்டெட் இருந்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வயிறு பாதியா தான் சாப்பிட்டு போற மாதிரி ஒரு இது இருக்குது. அதுவும் இல்லாம அவங்க வைக்கும் போது சாப்பாடு போதுமா போதுமா வேணுமான்னு கேட்கறது கிடையாது. போதுமா போதுமான்னு தான் கேட்கறாங்க. அப்போ சாப்பிட வரவங்களுக்கு வந்து சாப்பிட தோணுமா இல்ல கிளம்பணும்னு தோணுமா? ஒரு சாப்பாட்டுக்கு எப்படி பார்த்தாலும் ₹200 இல்ல ₹170 வாங்கிடுறீங்க. அது ஏன் அன்லிமிட்டெட் கொடுக்க மாட்டீங்க? வேஸ்ட்ன்னு தான் தோணுது இது. தள்ளு வண்டியில கூட வெறும் ₹60 அன்லிமிட்டெட் போடுறான். அவங்ககிட்ட